வணக்கம், வெல்கம் டு தி சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்ம கோதுமை மாவில் எப்படி பருப்பு போலி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பருப்பு போலி ரொம்ப ஹெல்த்தி, ஏன்னா நம்ம கோதுமை மாவில் செய்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டிஷ்ஷுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பார்த்துட்டு எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 3 கப் கோதுமை மாவு, 1 கப் கடலைப்பருப்பு. இதை நல்லா கழுவிட்டு 4லேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். 1,4 கப் வெல்லம், 2 துண்டு தேங்காய், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள். ஃபர்ஸ்ட் நம்ம கோதுமை மாவை ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சுக்கலாம். இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக இதில் எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சிடலாம். பூரிக்கு நம்ம மாவு பிணையிற மாதிரி இதை கெட்டியாக பிணையக்கூடாது. கொஞ்சம் இதை கன்சிஸ்டன்சி வந்து லூஸாக இருக்கணும், அந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இதில் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதை ஊற்றிக்கிடலாம். இல்லை வேறு எந்த எண்ணெய்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் நெய்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை பிசைஞ்சிட்டு நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். நம்ம உள்ள ஸ்டஃபிங் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம விரித்து அந்த ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு நம்ம போலி செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறேன். ஸ்டஃபிங்க்கு நம்ம கடலைப்பருப்பு ஊற வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அதை அப்படியே ஒரு ப்ரெஷர் குக்கரில் எடுத்துடலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 5 விசில் ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனால் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது ப்ரெஷர் குக் ஆகட்டும். இதுக்கடையில் நம்ம வச்சுருந்த அந்த தேங்காயை வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இல்லை நீங்கள் தேங்காய் துருவல் இருந்தால் நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ இது நல்லா ப்ரெஷர் குக் ஆயிடுச்சு. இப்போ இந்த கடலை பருப்பை அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை அரைச்சிடலாம். இதை நீங்கள் கொரப்பாக அரைச்சாலும் சரி, இல்லைனா நல்லா ஒரு பேஸ்ட்டானாலும் அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டாக நான் அரைச்சிட்டேன். இந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வெல்லத்தை ஒரு கடாயில் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விட்டலாம். நல்லா இந்த வெல்லம் கரையட்டும், அது வரைக்கும் இதை கொதிக்க விட்டலாம். இந்த வெல்லத்தில் வந்து மண் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா நல்லா வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். இதில் மண் எதுவும் இல்லை, அதனால் நான் வந்து இதில் ஏலக்காய் தூள் சேர்க்க போகிறேன். மண் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபில்டர் பண்ணிவிட்டு திருப்பி எடுத்து கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த கடலை பருப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டலாம். இது நல்லா கொதித்து நல்லா திக்காகட்டும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இதை கொதிக்க விட்டலாம். இது நல்லா கெட்டி ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். இப்போ தேங்காய் துருவல் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற விட்டுறலாம். இது ஆறுனதுக்கப்புறம் நல்லா கெட்டியாயிடும். இப்போ இதை நல்லா ஆறிடுச்சு, நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா இப்போ நம்ம உருட்டுறப்ப இந்த மாதிரி
உருண்டை பிடிக்க வரணும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம வச்சுருந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய்லாம் ஊறி நல்லா சாஃப்டாகிருச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் நம்ம போலிக்கு செய்யணும். மாவு ரொம்ப கெட்டியாக பிணையக்கூடாது. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி ஒரு உருண்டையை உருட்டிக்கிடலாம். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரியே தான் உருட்டணும். இதுக்கும் நீங்கள் வந்து கோதுமை மாவே எடுத்துக்கிடலாம். கோதுமை மாவுலேயே நம்ம ஃபுல்லாக இது பண்ணுறதுனால இது ரொம்பவே ஒரு ஹெல்த்தி வெர்ஷனான போலி. அதனால் நீங்கள் குயிக்காக ஏதாவது ஹெல்த்தியாக ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த போலியை ட்ரை பண்ணலாம். இப்போ இதை நல்லா மாவு சேர்த்து நல்லா இப்படி விரிச்சிட்டு நம்ம செஞ்சு வச்சிருந்தாலும் அந்த ஸ்டஃபிங் எடுத்து உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே எக்ஸ்ட்ராவாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை தனியாக எடுத்துடலாம். இப்போ நான் இதை தனியாக எடுத்துட போகிறேன். திருப்பி இதை நம்ம அப்படியே வச்சுட்டு மாவு சேர்த்து அப்படியே நம்ம இதை விரிச்சிடலாம். இப்போ இதை நல்லா விரிச்சிருங்க. எவ்வளோ சின்னதாக விரிக்க முடியுமோ, எவ்வளோ தின்னாக விரிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம இதை நல்லா விரிச்சிடலாம். இதே மாதிரி மீதம் உள்ள எல்லா மாவையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய உருண்டையாக எடுத்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம அப்படியே ஒரு தோசை தவாவில் வச்சிடலாம். வச்சுட்டு இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம செஞ்சிடலாம். நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தோன்னா அந்த போலியோட ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் என்ன சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நல்லா ரெண்டு சைடுமே நெய் சேர்த்துட்டு இதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ரெண்டு சைடுமே சுட்டு எடுத்துடலாம். அப்பப்போ திருப்பி போட்டுகிட்டே இருங்க. திருப்பி போட்டுகிட்டே இருந்தால் தான் அது நல்லா எல்லா சைட்லையுமே ஈவனாக ஃப்ரை ஆகும். நம்ம இதில் கோதுமை மாவு வெல்லம் சேர்த்ததுனால ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா குழந்தைகள் எல்லாத்துக்குமே ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ ரெண்டு சைடுமே ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நமக்கு சுவையான போலி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மீதம் உள்ள எல்லா மாவையுமே நம்ம இதே மாதிரி செஞ்சு இதே மாதிரி நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம சுட்டு எடுத்துட்டோன்னா நமக்கு வந்து பருப்பு போலி தயாராகிடும். ஒரு குயிக்கான ஒரு ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அதேமாதிரி மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக. இந்த பருப்பு போலிய ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள்.